ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் சாதம் எப்படி வடிப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. துணிக்கடையில் கஞ்சி வடிக்கிறதுக்கு துண்டுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அது வாங்கிக்கோங்க. அதை நம்ம பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஈரம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கயிறு போட்டு கட்டி ஒரு பாத்திரத்தில் அப்படியே கவுத்து விட்டுற வேண்டியது தான். சரி, ஓகே, நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாமா? நான் இன்றைக்கி சீம்பால் தான் செஞ்சுருந்தேன். 3/4 லிட்டர் சீம்பால் வாங்கியிருந்தேன். அதுக்கு நான் 200 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதோட 100 ml பேக்கெட் பாலும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை வடிகட்டிக்கோங்க. இதோட ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா வச்சு 20லேருந்து 30 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உடனே எடுக்காதீங்க, ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்தாக்கா நமக்கு ஒட்டாமல் வரும். பட் எனக்கு பொறுமை இல்லை, கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டேன். எனக்கு சீம்பால் சில்லுன்னு சாப்பிட்றத விட கொஞ்சம் வார்மாக சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.